வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார்த்தி, ட்ரெண்டிங் ட்ரேடர் இந்தியாவிலேருந்து பேசுகிறேன். நேற்று நம்ம கொடுத்துருந்த லெவல்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. அதை பற்றினா ஒரு நார்மல் ஒரு வீடியோ ரெக்கார்டில் பார்த்துடலாம். நிஃப்டி நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ஜோன் வந்து நோ ட்ரேடிங் ஜோன்ட்டு. இன்றைக்கி நிஃப்டி வச்சு அரைன்னு அரைச்சிட்டான். ஆனால் இதில் என்ன பண்ணிக்கலாம்னா ஆவரேஜ் பண்ணுறாங்களே அந்த ட்ரேட் எடுத்திருந்தாங்கன்னா நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும். அதனால் நம்ம கொடுத்த ப்ரொடிக்ஷன் செம்மையாக தான் இருந்தது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலே போகும்போது 19,390 மேலே பை பண்ணலான்னோம். இந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பில் எப்போ போயிருக்கான் 11:30 மணிக்கு மேலே தான் ஒரு புல் போயிருக்குது. ஸோ இது கீழே தான் ஸ்டாப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அடித்த மாதிரி தான், ஆனால் அது க்ளோஸ் வைக்கல. இது நீங்கள் 390 கீழே எடுத்திருந்தீங்கன்னா இங்கே 405 மணி வந்திருப்போம். ஒரு 7 பாயிண்ட் ஆப்ஷனில் பிடிச்சிருந்துருக்கலாம். ஸோ இன்றைக்கி ஆனால் நிஃப்டி மட்டும் லைட்டாக ஸ்வாப்பிட்டான். இதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது கீழே வந்துச்சுன்னா 365 கீழே வந்துச்சுன்னா செல்லுன்னு சொல்லியிருந்தோம். இங்கே வந்து ஐஏ பிரேக் ஆகலை, 350 மணி வந்திருக்கான். 365 15 பாயிண்ட். ஸோ ஆப்ஷனில் 7 பாயிண்ட் வந்துருமா. 7 பாயிண்ட்னா 7 × 50 350 ரூபா நம்ம நீட்டாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். நம்ம அடிக்கடி சொல்கிறது தான், 7-8 பாயிண்ட் இருந்தாலே ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்க ப்ராஃபிட்டை உடனே புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆப்ஷனுங்கிறது ரொம்ப தேய்மானம் உள்ள ஒரு ப்ராடக்ட்டு. இப்போ நீங்கள் இதே ஸ்டாக் வாங்கியிருந்தீங்கன்னா அது தேய்மானமே ஆகாது, ஆனால் ஆப்ஷனில் பயங்கரமாக தேய்மானம் ஆகும். அதனால் என்னென்ன ப்ராஃபிட் நார்மலாக வருதோ 300 ரூபா 350 ரூபா வந்துச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க. இதே ஒரு லாட் பண்ணுறவங்களுக்கு, இதே 10 லாட் பண்ணிங்கன்னா 3500 ரூபா. ஸோ வந்து அதெல்லாம் சில ரிஸ்க் இருக்குது. அதெல்லாம் நம்ம கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம சொல்லுவோம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி கொஞ்சம் சாப்பிட்டா, ஆனால் பேங்க் நிஃப்டி பியூர் செல்லுங்க. பாருங்கள், நம்ம கொடுத்த லெவலு 310 கீழே செல்லுனோம். 310 கீழே இங்கே ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் இங்கே ஒரு கொடுத்துருக்கான். 310 ஆகிட்டு இங்கே லோ பாருங்கள். 5 9:30 ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா இது கீழே தான் ஒரு ஸ்விங் போட்டிருக்கான். அடுத்த 5 நிமிஷம் இந்த கேண்டில் எப்போ புக் பண்ணியிருக்கான் 9:35 போல். 9:35 போல் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா 310க்கு சரியான செல்லிங். எவ்வளோ லோ வந்திருக்கான் பாருங்க, 45,071 222 பாயிண்ட் ப்ராஃபிட். ஸோ அப்போ ஆப்ஷன் ப்ளே பண்ணுறவங்க ஒரு 100 பாயிண்டாவது நல்லா எடுத்துருக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ஒரு சூப்பரான ப்ராஃபிட்டாக அமைஞ்சது. அதே மாதிரி தான் ஃபின் நிஃப்டிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் சொல்லியிருந்தோம். ஓப்பன் ஆனது இந்த ஜோனுக்கு கீழே தான் ஆனிச்சு, இதுக்கு மேலேயே போகல. ஸோ கிளியராக தெரிஞ்சிருக்கும் காலுக்கான வாய்ப்புகளே இங்கே இல்லை. ஸோ புட்டுக்காக எங்கே வேணால் ஒரு ஸ்கால்பின் பண்ணியிருக்கலாம், எது வேணால் பண்ணியிருந்தாலுமே புட்டை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தால் நல்ல ப்ராஃபிட் அமைஞ்சிருக்கும். நிஃப்டிலையுமே அப்படி தான். அதுக்கப்புறம் நம்ம கொடுத்தது ஏயு பேங்க் ஒரு அலாட் கொடுத்துருந்தோம். அது பெருசாக வந்து லெவல் வந்து டச்சே ஆகலை. 784க்கு மேலே பைன்னு சொல்லியிருந்தோம். ஸோ 71 இந்த ரேஞ்ச் தான் வந்துச்சு. ஸோ ஏயு பேங்க் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் 784க்கு மேலே, 784 to 85 மேலே சொல்லியிருந்தோம். இன்றைக்கி ஐ பார்த்தீங்கன்னா 82.50 மணி தான் வந்திருக்கான். ஸோ இது ட்ரிகர் ஆகலை. அதுக்கப்புறம் நேற்று நம்ம ஒரு நியூஸ் சொல்லியிருந்தோம், இந்த ஹீரோ மோட்டார் வந்து ஒரு சூப்பரான ஒரு கம்பெனி கூட டைப் போயிட்டு வச்சுருந்தாங்க. 3 லட்ச ரூபா முடியும் பைக் ரேட் போகுதுன்ட்டு. இன்றைக்கி அதோட ரேட்டை பாருங்கள், அப்பா கண்டினியூவாக செம்ம புல்லுங்க. இந்த நியூஸை கேட்டிருந்தாலே ஒரு நல்லா சம்பாதிச்சிக்கலாம். நேற்று க்ளோஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3030 தான் நேற்று க்ளோஸு. இன்றைக்கி ஹை பாருங்கள், இன்றைக்கி ஓப்பன் ஆனது ஹீரோ மோட்டார் இன்றைக்கி ஓப்பன் ஆனது 3050க்கு ஓப்பன் ஆனிச்சு. லோ பார்த்தீங்கன்னா 3030, ஹை பார்த்தீங்கன்னா 3172. ஸோ நம்ம நேற்று தான் சொன்னோம், யாரெல்லாம் வாங்குறேன்னு நினச்சிங்களோ கண்டிப்பாக ஹீரோ மோட்டாரில் ஒரு லாங் டேர்ம் ப்ராஃபிட் பண்ணுறவங்க ஷேர் வாங்கலான்ட்டு. இன்றைக்கே பாருங்கள் 150 பாயிண்ட் ஒரு ஸ்டாக்குக்கு. நீங்கள் 3000 ரூபா போட்டு ஒரு ஸ்டாக் வாங்கியிருந்தீங்கன்னா 150 ரூபா அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ்? 5%. யாராவது கொடுக்க முடியுமா? என்ன தான் நம்ம எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணாலுமே உங்களுக்கு மேன் பவருக்கு ஒரு காஸ்ட் ஆகும், பெட்ரோலுக்கு ஒரு காஸ்ட் ஆகும், வாடகைக்கு ஒரு காஸ்ட் ஆகும். வெறும் நார்மலாக 3000 ரூபா போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு 5% ரிட்டர்ன் ஆகிருக்கும். ஸோ ரெகுலராக நம்ம வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு நல்ல நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈச்சர் மோட்டார். இன்றைக்குமே ஈச்சர் வந்து டவுன் தான். ஸோ வந்து இதை கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். ராயல் என்ஃபீல்டோட இந்த இது வந்து கொஞ்சம் கவர்ச்சிகரமாக இருக்கும் அந்த ஹீரோ மோட்டார் பண்ணியிருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு நியூஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2 கம்பெனியுமே எப்படி பண்ணியிருக்காங்கன்ட்டு பஜாஜ் ஆட்டோ அவங்க ஒரு வண்டியை லான்ச் பண்ணுறதுக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பஜாஜ் ஆட்டோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செம புலிஸு.
நம்ம இதுக்கும் வந்திருக்குது. நம்மளுடைய கிளப் மெம்பருக்கு ஒரு அலர்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இதுவும் வந்து 5000 5100 நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. நம்ம இதான் சொல்லணும், இந்தியன் மார்க்கெட் வெரி வெரி பயங்கர புல்லிஷாக இருக்குதுன்ட்டு. ஸோ அடுத்தது பர்டிகுலராக பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டாக் IDFC. அந்த மெர்ஜரை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இருந்தாலும் ஒரு முக்கியமான IDFCயை பற்றி ஒரு முக்கியமான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட IDFC 2008 மந்த்லி வைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், 2008 வந்து பார்த்தீங்கன்னா 117 ரூபா 50 பைசா. 2008 18 10 வருஷம் ஆயிடுச்சு, 5 கிட்டத்தட்ட 15 வருஷம் ஹை இந்த 117 ரூபா 50 பைசாங்கிறது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த ஃப்ளோர் ப்ரைஸ் வேறு 130 ரூபா வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கம்முன்னு இந்த IDFC 117 ரூபா 50 பைசாவுக்கு வாங்கும்போது பிரேக் ஆகும்போது ஒரு 1 லட்ச ரூபாவோ ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஒரு வருஷத்துக்கு எனக்கு தேவையில்லாத பணம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 117 ரூபா 50 பைசாவை பிரேக் ஆகும்போது இந்த IDFCயில் பணம் போடலாம். போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் டைம் ஃப்ரேம், அதாவது 130 ரூபா போகும் கண்டிப்பாக. ஏன்னா அவங்க IDFC ஃபஸ்ட்டு பேங்க் மெர்ஜரோட இந்த வாங்குகிற ரேட் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 130 ரூபா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 117 ரூபா 50 பைசாவை எப்போ பிரேக் ஆகி க்ளோஸ் அண்ட் கிராஸ் வைக்கிறானோ அந்த இதுலேருந்து அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள 130 ரூபா போகும். இதுதான் இன்ட்ராடேக்கான லெவல் கிடையாது. பொசிஷனலாக 117 ரூபா 50 பைசாவை பிரேக் ஆனிச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த IDFC அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வாங்கலாம். இதுக்குள்ளே ஏதாவது ஒரு கவர்மெண்ட் நாம்ஸு அந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் ரிஸ்க்கு. ஓகே, எந்த தொழிலுமே ரிஸ்க் இல்லாமல் இல்லை, அந்த மாதிரி நாம்ஸ் வந்தால் மட்டும்தான். இந்த நாம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. 90% வந்து இந்த 117 ரூபா 50 பைசாவை பிரேக் ஆனிச்சுன்னா 130 முடியும் போகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஸோ இது ஒரு லெவல். அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம ஒரு அலர்ட் கொடுத்துருந்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா காத்ரேஜ் JCP. காத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட் மந்த் வைஸில் இருக்குது. $1090 மேலே ஒரு அலர்ட் கொடுத்துருந்தோம். இது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 1100 முடியும், கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபா இருக்கான். ஸோ இதுலேயுமே வந்து நல்ல ப்ராஃபிட் இருந்தாங்க. இந்த காத்ரேஜ் JCP அப்படிங்கிற லெவல் வந்து ஆல் டைம் பார்த்தீங்கன்னா 1138 ரூபா. ஸோ இன்றைக்கே வந்து நல்லா ஒரு பிரேக் ஆகி க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 1100 இந்த 38ங்கிற நோக்கி வேகமாக போகும். 1140ன்னு அந்த லெவலை வந்து பிரேக் ஆனிச்சுன்னா 1200 முடியும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் ஒரு அலாட். இதோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 1138. ஸோ இந்த 38 அப்படிங்கிற லெவலை பிரேக் ஆனிச்சுன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ வந்து நம்மளுடைய நிஃப்டி வரும் அடுத்த வருடம் ஜனவரிக்குள்ளே இப்போ 2023, ஸோ வந்து 2024 ஸ்டார்ட் ஆகிறவங்களையும் நிஃப்டி வந்து 20,230. ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் 2023. ஸோ இந்த வருஷம் எண்டுக்குள்ளார இல்லைன்னா அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த வருஷத்தோட ஃபிகர் இங்கே வரும். ஸோ வந்து 2023 இது 20,230 அப்படிங்கிற ஒரு 20,000 பிரேக் ஆகி இந்த லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாக இருக்குது. ஸோ வந்து நல்ல நல்ல ஸ்டாக்காக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நம்ம இது முடியும் நேற்று நடந்ததெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி அதாவது நிஃப்டி பேங்க் நிஃப்டி எக்ஸ்பெரி இன்றைக்கான ப்ரிடிக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அது இல்லாமல் எக்ஸ்பெரி ட்ரேடு ரொம்ப கவனமாக இருங்க. சில சின்ன மினிமம் ரிஸ்க்கை நம்ம சொல்கிற ப்ரிடிக்ஷன் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இன்றைக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட கால் புட் ரேஷியோ என்ன சொல்லுதுன்னு பார்த்துருவோம். கால் புட் ரேஷியோவில் நிஃப்டி வீக்லி சார்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா 19,350 புட்டு அதிகமாக ரைட் ஆகிடுது. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 19,350 ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அந்த சப்போர்ட்டை பிரேக் ஆணுச்சுன்னா ஒரு சடனாக கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் 19,370 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே நியர்பையில் ட்ரேட் ஆகிட்டே இருந்து 19,350 பிரேக் ஆனிச்சுன்னா
ஒரு சடன் ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கால் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 19,400 புட்டு அதிகமாக ரைட்டாக இருக்குது. காலில் பார்த்தீங்கன்னா 19,550 500. ஸோ வந்து 19,500க்கு மேலே நின்றுச்சுன்னா கண்டிப்பாக அங்கேருந்து ஒரு 70-80 பாயிண்ட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ எக்ஸ்பைரி எப்படி கொண்டு போகிறாங்க, எப்படி அந்த கேம் இருக்க போகுதுன்ட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைக்கி 3:30 மணிக்கு அப்புறம் தெரிஞ்சிடும் நம்மளோட ப்ரெடிக்ஷன் என்னன்ட்டு, எவ்வளோ கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிக்கணுன்ட்டு. ஸோ நிஃப்டியோட நோ ட்ரேடிங் ஜோன் அப்படிங்கிற லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 19,390 டு 19,380. ஸோ 10 பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ 380 கீழே க்ளோஸ் ஆகிருந்துச்சுன்னா இதை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே போகாமல் ஒரு 9:40 9:50 அது மாதிரி டைம் விட்டு 9:40 போல் இந்த 19,380 பிரேக் ஆனிச்சுன்னா ஒரு புட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை லோ அவுட் ஆஃப் த மணி எடுத்து பார்க்கலாம். ஒரு 4 ரூபா 5 ரூபாய்க்கு இந்த மாதிரி நம்ம நேற்று ஏற்கனவே ஃபின்னிஃப்டிக்கு சொல்லியிருந்தோம் 5 ரூபா 6 ரூபாய்க்கு எடுத்துட்டு அதெல்லாம் பயங்கரமாக போணுச்சு. அது மாதிரி 19,350 பிரேக் ஆகும்போது 300 புட்டுலாம் கம்மியாக இருந்துச்சுன்னா எடுத்து பார்க்கலாம் 250 புட்டு. ஸோ நிஃப்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸோ கால் சைடு மேக்ஸிமம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். வாய்ப்பு இருந்தால் புட்டு சைடு கொஞ்சம் கவனிக்கலாம். ஸோ அந்த மேலே போணுச்சுன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் ஜோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 19,435. அது பிரேக் ஆனிச்சுன்னா அடுத்தது 560 தான். ஸோ வந்து 460 பிரேக் ஆனிச்சு இல்லை இந்த சைடில் வந்து இங்கே நின்னான்னா மேக்ஸிமம் பார்த்துங்க எல்லா ஸ்டாக்குமே நிஃப்டியோட ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக்கில் எல்லாமே புல் மூடில் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் மாருதி 10,000க்கு மேலே ட்ரேட் ஆகி நிற்கிது. ஸோ வந்து இதோட ரேலி வந்து கண்டினியூ ஆனிச்சுன்னு வச்சுக்கோங்க 10,500 10,700 முடியும் மாருதி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஹெவி வெயிட்டேஜ். அதுவும் இல்லாமல் இந்துஸ்தான் யூனிலிவர் ஐடிசி எல்லாமே வந்து எல்லா ஸ்டாக்குமே வந்து ஒரு மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் இப்போதைக்கு வருமா என்னன்னு தெரியல. இது மந்த்லி எக்ஸ்பைரி அப்போ தான் ப்ராஃபிட் புக்கிங் வரும். அதுவும் இல்லாமல் நடுவில் எஃப்எம்ஓசி மீட்டிங் வேறு இருக்குது. ஸோ அந்த இதெல்லாம் அந்த குளோபல் மார்க்கெட் ஏதாவது கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தால் மட்டும்தான் ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி க்ளோசிங் அப்பயுமே வந்து கீழே தான் இறக்கணும்னு பார்த்தோம். அதுக்கு மேலேயே வந்து க்ளோஸ் ஆன ஓப்பன் ஆன ரேட்டுக்கு மேலேயே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டே வைஸில் என்ன சொல்லுது நிஃப்டி? அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளாக தான் இருக்குது. இந்த ரேஞ்ச் தான் 430. ஸோ 430ங்கிற லெவலில் பிரேக் ஆனிச்சுன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்குதுன்னா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எக்ஸ்பைரி டேட்டை நல்லா கண்டினியூவாக வாட்ச் பண்ணிக்கிங்க. 250 19,250 அது கீழே வந்தால் மட்டும்தான் கரடியோட பிடிக்குள்ளே கரடி வந்து அவங்களோட ஆக்ஷன் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது முடியும் கரடி என்ன தான் இழுத்தாலும் காலை ஒரே தூக்கி போயிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. ஸோ 19 இந்த 435 அப்படியே பிரேக் ஆனிச்சுன்னா 19,500 மேலே இருந்துச்சுன்னா 560 முடியும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்குமே ஒரு டவுனு அப்பு அப்படி இப்படின்னு கொடுத்துட்டு ஏதோ வந்து இருந்தாங்க. மெயினான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் இறங்குனது தான் பேங்க் நிஃப்டியை வந்து இறக்கி விட்டதுக்கு காரணம். ஹெச்டிஎஃப்சி இறங்கும்போது ஐசிஐசி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் ஐசிஐசி 960 அப்படிங்கிற ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் லெவலில் பிரேக் ஆகி கொஞ்சம் மேலே நிற்கிறாங்க. ஸோ ஐசிஐசியுமே ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணி 1100 முடியுமே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போ இருக்குன்னா 2000 நிஃப்டி போகும்போது இதுவுமே சேர்த்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஸ்டாக் இறங்குச்சுன்னா இன்னொரு ஸ்டாக் கை கொடுத்து தூக்கி விட்டுறாங்க. அப்படி பார்க்கும்போது நாளைக்கான நோ ட்ரேடிங் ஜோன் பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இது நல்லா கவனிச்சுங்க. நோ ட்ரேடிங் ஜோன் அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 255 45 255 அப்படிங்கிறது ஹை லெவல். அதுக்கு மேலே பிரேக் ஆகி இருந்துச்சுன்னா ஒரு கால் எடுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா 45 190 கீழே இருந்தால் மட்டும் புட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பைரி எப்படி வேணால் அமையலாம். அந்தந்த இதில் பார்த்துங்க. இன்கேஸ் நீங்கள் புட்டு எடுத்துறீங்க அப்படின்னீங்கன்னா கவலையப்படாமல் இந்த 45 255க்கு மேலே இருந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடுங்க. இதுதான் ஒரு சேஃபஸ்ட் ஜோனான ட்ரேடாக இருக்கும். ஸோ இங்கே 45 250 பிரேக் ஆனிச்சுன்னா 45 370 45 660 45 710 முடியும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 45 655 நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் பேங்க் நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸோட சார்ட் மட்டும்தான். ஸோ ஃபியூச்சர் கிடையாது, ஸ்பாட் ப்ரைஸ் மட்டும்தான். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இது ஆனிச்சுன்னா 45,000ங்கிறது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதை பிரேக் ஆகாதுன்னு சொன்னோம். இன்றைக்குமே பிரேக் ஆகலை. நேற்றோட லோவும் 45,000 சொல்லியிருந்தோம். 45,000 கரெக்டாக வந்து நெக்கில் வந்து திரும்ப மேலே போயிடுச்சு. இன்றைக்குமே 45,075 வந்துட்டு திரும்பவே மேலே போயிடுச்சு. ஸோ வந்து
அடுத்த முக்கியமான லெவல்னு பார்த்தீங்கன்னா 45,000 பிரேக் ஆகுது. இப்படி பிரேக் ஆனாலும் ஒரு சின்ன டவுன் ட்ராக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 44,860 ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். 45,000 பிரேக் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, சடனாக ஒரு 140 150 பாயிண்ட் வரும். 860 கீழே இருந்தால் மட்டும்தான் அடுத்ததுக்கான டவுன் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். ஏதாவது ஒரு ஸ்ட்ரோக் விட்டாங்கன்னா, ஏதாவது ஒரு பேன் யூஸ் ஆச்சுன்னா 45,860 வரும். ஸோ பயங்கரமான டவுன் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 44,670 இதை பிரேக் ஆனால் மட்டும்தான் கரடிகள் அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது முடியும் காளைகளோட ஆட்டம் தான். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல். எக்ஸ்பெரி ட்ரேடை பார்த்து கவனமாக பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அது இல்லாமல் மறக்காமல் இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, அதையும் ஜாயின் பண்ணாதவங்க அதில் ஜாயின் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.